இப்போ ஒரு தம்பி கூப்பிட்டாங்க, எங்கள் கடைக்கு வர தம்பி தான் கால் பண்ண. அப்படி சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சு சொல்லுவோம். அப்படி மத்தியானமே கூப்பிட்டா அப்படி வெயிட்டிங்கில் வந்தது. சரி கூப்பிடணுன்றதான் மறந்துட்டு இப்போ கூப்பிட்டா. அப்படி இப்போ என்ன பண்ணி 6:15 ஆச்சுங்க. கூப்பிட்டு அக்கா என்னக்கா பண்ணி வச்சிருக்கீங்க சிக்கனை அப்படின்னு. ஐயோ என்னடா எல்லாத்துக்கு தந்துக்கும். ஏன் தம்பி என்ன சொல்றீங்க? அவ்வளோ நல்லா இருக்குக்கா. தேங்காய் பால் குஸ்காக்கு அதுக்கும் அவ்வளோ நல்லா இருக்கு. ஆக்சுவலாக தேங்காய் பால் குஸ்காக்கு சிக்கன் வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். நான் ஒரு நிமிஷம் பயந்துட்டு அந்த தம்பி சொல்றத பார்த்து ஐயோ நிறைய பேருக்கு வேற கொடுத்துருக்குறோமே அப்படின்ட்டு நான் இவர்கிட்ட கேட்டேன், ஏன் பாவா எதனால நல்லா இருந்தது சிக்கன் சுக்கா? இந்த எப்போ செய்யற மாதிரி தான் செஞ்சேன். இன்னைக்கு டேஸ்ட் நல்லா இருக்குது, சாப்பாடு கூட்டு பண்ணி சாப்பிடும்போது நல்லா சூப்பரா இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாப்ல தம்பி. சொன்னா அப்படி எதனால நல்லா இருக்கு எப்பவும் போல தானே செஞ்சேன். அதுக்கு நீங்க ஒரு பதில் சொன்னீங்க, என்ன சொன்னீங்க? அது என்ன எப்பவும் அளவா மஞ்சத்தூள் போடுவேன், இன்னைக்கு கொஞ்சம் மஞ்சத்தூள் அதிகமாக போட்டுட்டேன். கழுவி கொடுப்பாரு சிக்கனு, மஞ்சத்தூள் போட்டு கழுவி கொடுப்பாரு. அதை வந்து கொஞ்சம் அதிகமா மஞ்சத்தூள் போட்டு கழுவி கொடுத்தனால இன்னைக்கு சிக்கன் நல்லா இருக்குங்களாமா. சிக்கன் சுக்கா பாத்துக்கங்க, செஞ்சனால நல்லா இருக்குங்களா, மஞ்சத்தூள் போட்டு கழுவி கொடுத்தனால நல்லா இருக்குங்களாமா. இது நான் எங்கீங்க நான் போய் சொல்லுவேன்? சொல்லுங்க. எப்படிதான் நீங்க இருக்கிற அறிவுக்கு உங்களுக்கு நீங்களாம் இங்க இருக்க வேண்டிய ஆளே இல்லை. அங்க பாருங்க பஸ் சைட்ல பார்த்து ஓட்டுங்க. நீங்களாம் இங்க இருக்கிற ஆளே இல்லைங்க, எங்கேயோ இருக்க வேண்டிய ஆளு நீங்களுங்க. இனிமேல் சிக்கன் எல்லாம் செய்யும் போது மஞ்சத்தூள் நிறைய போட்டு கழுவி செய்யுங்க, டேஸ்ட்டு சூப்பரா இருக்கும். ஓகேங்களா? தேங்க்யூ, பை பை. இது இவரோ சொன்ன டிப்ஸுங்க. எதுக்கு மஞ்சத்தூள் போடுறோம்னா அதுல சிக்கன்ல ஏதாவது கிருமி இருந்ததுன்னா மஞ்சத்தூள் அது வந்து பேசிக்கா எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா டேஸ்ட் முக்கியமா காரணம் வர்றது வந்து நிறைய மஞ்சத்தூள் போட்டு கழுவி வாஷ் பண்ணி எடுக்கிறதுல தாங்க டேஸ்ட். இது நோட் பண்ணிக்கோங்க, இது ஒரு டிப்ஸுங்க எங்க ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து. சரிங்களா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க, உங்க டைரியில முடிஞ்சா எழுதி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சொல்லிட்டேன் மாமா. ஓகேங்க, தேங்க்யூங்க, பை பை.